வணக்கம். ஓம் ப்ளௌமித்ர சமேத அகத்தி சாய் நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம இந்த கலியுகத்தில் பிறந்து நம்ம என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் அனுபவிக்க போகிறோம், என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோம், நம்மளோட தலையெழுத்து எப்படி இருக்குது, நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்திற்கு முன்னாடி எப்படி இருக்கும், பள்ளி பருவம் எப்படி இருக்கும், நம்மளுடைய தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்க, நம்மளோட கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, கல்யாணமாகி போகிற வீட்டில் கணவர் எப்படி இருப்பார், மாமனார் மாமியார், இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பூர்வீகம் என்ன, நம்மளோட குலதெய்வம் நமக்கு என்ன சொல்ல காத்துட்ருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் சும்மாலாம் இதெல்லாம் செஞ்சு வைக்கலை. ஸோ நம்மளோட முன்னோர்களாகட்டும், இறைவன் சிவபெருமான் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் போட்ட ஒரு சார்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஜாதக அமைப்பு. ஸோ நம்ம பிறந்த நேரத்தை வச்சு நம்மளோட ஜாதகத்தை குறிப்பாங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் கட்ட அமைப்புகள், ராசி கட்டங்கள், அம்ச கட்டங்கள், பாதங்கள் எப்படிலாம் இருக்கோ அதுதான் நம்ம வாழ போகிறத சொல்லக்கூடியது. ஸோ நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம அதில் எப்படி வாழணுங்கிறத அதில் உள்ளபடி நம்ம போனோன்னா நம்மளுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது. கஷ்டம் இருந்தாலும் இதுதான் நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம முன்னேற்பட நம்ம எல்லாத்தையும் நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கலாம். ஸோ லைஃப்பில் நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம அதில் போகிறது நம்ம பெஸ்ட்டு. ஸோ ரொம்ப நன்றி.